நாங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த தோட்டம் ஃபுல்லாக க்ரீன், ஃபுல்லாக அழகாக இருக்கு. போங்க பாத்துருச்சுப்பா பின்னாடி. இப்படி போறக்கா மைக் போட்டீங்க. பேசுமா பேசுமா எங்க போற நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்திருக்கோம். சரிங்க, அப்புறங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்சிக்கா மூஞ்சியே காமிக்க மாட்டாங்க. காமிச்சாங்களே, இப்ப நான் காமிச்சேன். ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே, இப்ப காமிங்க. இப்ப காமிங்க. மேக்ஸ் போ. காமிக்க மாட்டாங்க, காமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒண்ணு பிடிச்சோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அத்தை வந்து பேத்தியில் கூப்பிட்டுவாங்க, ஏதாவது எங்கள் ஐயால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரையிலே வந்து நாங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாட்டுக்கோழி வந்து கேட்டு வச்சுருந்தோம், அது வந்து கிடைக்கல. அதனால் ப்ராய்லரே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுமே அது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்குறேன். இன்றைக்கி வந்து சடோன் அப்படிங்கிறனால கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து உரிச்சிட்ருக்குறோம். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வெங்காயம் உரிச்சிட்ருக்குறோம். நான் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அத்தை வந்து தாளிச்சு விடுவாங்க. அந்த ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஒழுங்காவே வெட்டல. கீழே வரைக்கும் வரணும். எண்ணெய் அளவா பார்த்து. அம்மா எண்ணெய் போதுமா? என்ன போடுறது? கடுகு, கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் அது மேல கடுகு உழுவரசா இருக்கு. கறிவேப்பிலை போடுறோம். பார்த்து கடுகு பொறிட்டு இது பொறிட்டு தள்ளி நின்று இப்படின்னு பொரியும் போது இருக்கும். வெங்காயம் போடுறீங்களா? நாட்டுக்கோழி சொல்லி கடையை கேட்டோம்னா அது வந்து பண்ணைக்கோழி தான் கிடைக்கும். அது சிக்கனுக்கோழி, சிக்கனுக்கு அடுத்தா அப்படி பண்ணைக்கோழி. புதினா போட்டுக்கலாம். மல்லித்தலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அது பக்கத்து நல்ல சமையல் அறையெல்லாம் கற்றுக்கணும். கிளாஸு வேண்டாம் 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 5 கிளாஸ் மட்டும் போட்டு சோறு வேறு. நான் இஞ்சி பூண்டு போட்டுமா? ஒரு பக்கம் சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்குது. அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி எடுத்து தண்ணியிலையும் நனைச்சி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊறின பின்னாடி எடுத்து சாப்பாடு வச்சு விட்டுலான்ட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சிக்கன் 65னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து தனியாக மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே கிளம்பிட்டா. பாப்பா எப்போ காட்டுக்கு வந்தாலுமே வந்து அந்த தொட்டாவாடி செடி இருக்குதுல்ல, அதில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறது வழக்கம். இன்றைக்கி வந்து அந்த செடியவே காணா, எல்லோரும் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்குறா. என்ன கோபம், என்ன கோபம், அழுதா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. என்ன கோபம் பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு ஒன்று செஞ்சு தட்டா? வாட்சு அங்கே பாரு, யாராவது பேசு. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க.
அன்னைக்கு அம்மா நீ தோட்டத்துக்கு போனோடனே நம்ம அந்த தொட்டாச்சினி செடி பார்க்கணுமா? ஆமாம், அதைத்தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சிரம். ஆனால் இந்த 2 ஆளுக மட்டும் தேடவே மாட்டாங்க. எந்த 2 ஆளு? அதான் அந்த 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 சிவப்பும் அந்த வெள்ளையும் இருக்குதுல்ல. 2 ஆளுனா 2 ஆள் 6 அவங்க. அந்த வெள்ளையும் சிவப்பும் இருக்குதுல்ல, அவங்க யாருன்னு கேட்டேன் நான். அவங்க மேல ஏதாவது கோவம்? அவங்களாம் ஒன்றும் செய்யாத ஆளுங்க. எப்படி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாச்சு தொட்டாவாடியை. முதல்ல வந்து வாய்க்கால் வரப்பில் நிறையா இருக்கும். இப்போ வந்து களை எடுத்து விட்டாச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக காணோம், காட்டுக்குள்ளேயே காணோம். ஏன்னா தொட்டாவாடி காட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா படர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு அப்பப்போ களை எடுத்து விட்டுருவோம். கொண்டுட்டு போடா, அக்கா கிட்ட காமிக்கலாம், கொண்டு காரில் வச்சுட்டு போங்க. போ, இங்கே போருங்க, ஷார்ப் இருக்கு, வாங்க போகலாம். ஐயோ கடவுளே. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவோம். ஆனால் டைம் போகிறதே தெரியாது. லஞ்ச் டைமே மீறிடுச்சு, எல்லாத்துக்கும் நல்லா பசி எடுத்துருச்சு. பார்த்திங்கன்னா சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட கூப்பிட்டுடலாம். என்ன சமையல் நிகழ்ச்சியெல்லாம் போடுறீங்களா? சரி 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 சரி. சிக்கன் நல்லா வெந்து இறக்குற டைமில் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவும் பார்த்தீங்களா. அப்போ வந்து நல்லெண்ணெயும் வந்து பச்சை நல்லெண்ணெய் வந்து லேசாக மேலாப்பில் விட்டு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அத்தையை டேஸ்ட் பார்க்க சொல்லிடலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் நம்ம பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் பொரிக்கவே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பசி போல் இருக்குது. நம்ம சிக்கன் பொரித்து எடுக்கும்போது வந்து இந்த கறிவேப்பிலை போட்டு பொரிப்போம் இல்லையா, அந்த கறிவேப்பிலையை லேசாக தூவி விட்டோ இல்லை அந்த ஒரு கறிவேப்பிலையை வச்சு நம்ம அந்த சிக்கன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த சிக்கன் வறுத்த அந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் அப்படி தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த மாவு மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மசாலா, அதை வந்து வலிச்சு எடுத்து போட்டு அதை பொரித்து எடுக்கும்போது அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் வந்து எங்கள் வீட்டில் போட்டி ஜாஸ்தி. நீங்கள் சேரல ரிங் வேணும், வாட்ச் வேணும், செயின் வேணும், கண்ணாடி வேணும். எதில் வேணும்? அதான் இந்த இதில் ஓலையிலையா? இந்த பச்சை ஓலையை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது இந்த கிளியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கண்ணாடியெல்லாம் கூட பண்ணுவாங்களாமா, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு வந்து வாட்சும் மோதிரமும் பண்ண தெரியும். அதான் வந்து பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கிற ஓலையை வந்து உரிச்சு எடுத்துட்டு அதை வந்து மடக்கிட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வாட்ச் ரெடி ஆயிரும். இதே ஓலையை வச்சு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா மோதிரம் ரெடி ஆயிரும். ஆனால் மோதிரம் வந்து பாப்பாவுக்கு குட்டி வரலாக இருக்குது அப்படிங்கிறனால என்னால் அந்த அளவில் செய்யவே முடியல. வாட்ச் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ஓலையை வச்சு வாட்ச் கட்டி விட்டோன்னே பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நான் அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.